கோயம்புத்தூர்ல நடந்த இந்த சம்பவம் ஒரு பெரிய உண்மையை நமக்கு நினைவூட்டுது. குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த டேஞ்சர் அபாயம் வந்துட்டு எப்பவுமே தெரியாத ஒரு நபரோ ஒரு மூணாவது மனுஷன் இருந்தோ மட்டுமே வர்றது கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியவும் 80% குற்றங்கள் நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து தான் நடக்குது. மாமா, பக்கத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன், நண்பர்கள், இந்த மாதிரி எல்லாம். இந்த கேஸ்லயும் அதே மாதிரி கல்பிரிட் ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் தான், தெரிஞ்சவன் தான். அதனாலதான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், தெரியாத ஒருத்தன் டேஞ்சரானவன், ஆபத்தானவன் சொல்றது மட்டும் போதாது. ஃபெமிலியர் பர்சன் க்ரூமிங், அதாவது குழந்தைகள்கிட்ட ஸ்லோவா ட்ரஸ்ட் பில்ட் பண்ணி பவுண்டரிய கிராஸ் பண்றது. நான் சொல்றது புரியுதா? இதுதான் மிகப்பெரிய ரிஸ்க். முதல்ல நம்ப வச்சிருது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ப வச்சிருது, அதுக்கப்புறம் எல்லையை மீறுறது. மெடிக்கல் சைக்காலஜில ஒரு முக்கியமான வார்னிங் சைன் இருக்கு. குழந்தைங்க திடீர்னு ஒரு பர்டிகுலர் பர்சனை பார்த்து பயப்படுறாங்கன்னு வைங்க, திடீர்னு அவங்க அவாய்ட் பண்றாங்க, அவங்க வந்தாலே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. இது ஒன்றும் நார்மல் பிஹேவியர் கிடையாது. இது ஒரு சைக்காலஜிக்கல் டிஸ்ட்ரெஸ் சிக்னல். குழந்தைங்களுக்கு இந்த பாடி லாங்குவேஜ் தாங்க ஃபர்ஸ்ட் அலாரம். அவங்க வார்த்தையினாலே வெளியில சொல்ல முடியலனாலும் கூட ஒன்னு ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணுவாங்க, ரெண்டாவது அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்தாலே அமைதி ஆயிடுவாங்க, மூணாவது அப்படியே பாடி அப்படியே ஸ்டிஃப் அப்படியே உறைஞ்சு போயிடும். இல்லைன்னா நீங்க சொல்ற அந்த இடத்துக்கு போகவே மாட்டாங்க. அவங்களுக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்ற போது போமா, போயிட்டு வாமா, மாமா தான், சித்தப்பா தான், போயிட்டு வா, பழகு, சொந்தக்காரங்க ப்ளீஸ். ஒரு சில கேசஸ்னால நல்லா இருக்கிற சொந்தக்காரங்கள கூட பயமா இருக்கு, என்னடா இது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு யோசிக்கிற மாதிரி வச்சிடறானுங்க. இந்த ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்றது, சைலண்ட் ஆயிடுறது, இது எல்லாமே பிரெயினோட ஒரு சர்வைவல் ரெஸ்பான்ஸ் தான். ஃபைட், ஃபிளைட், ஃப்ரீஸ், அட்ரினலின் கிளாம்ஸ், இதெல்லாம் மருத்துவம் படிச்சவங்க உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. இந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பேரண்ட்ஸ் அவாய்ட் பண்ணக்கூடாது. நம்ம குழந்தைங்களுக்கு வெளியில இருந்து ஒரு நபர், தெரியாத ஒரு நபர் கிட்ட இருந்து தான் ஆபத்துக்கள் வரும் அப்படின்றத மட்டும் கற்பிக்க கூடாது. டேஞ்சர் கேன் கம் ஃப்ரம் ஃபெமிலியர் ஃபேசஸ் டூ. உனக்கு நல்லா தெரிஞ்சவனே கூட உனக்கு ஆபத்தாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளதுன்றதையும் சொல்லிடணும். இந்த ஒரு உண்மையை உங்க குழந்தையோட வயசுக்கு ஏத்த மாதிரி அதை அப்ரோப்ரியேட்டா அப்படியே நீங்க தான் எஜுகேட் பண்ணணும் பேரண்ட்ஸ். இப்பதான் ஒரு ஞாபகம் வருது, ஒரு கேஸ் பத்தி நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து கதறாங்க. பெத்த அப்பனே வந்துட்டு ஒரு பெண் குழந்தைய, ஸ்கூல் போற குழந்தையாமா, அந்த குழந்தைகிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கேன். அதை நான் நேர்ல உட்காந்து கேட்டேன், வெறி ஆயிடுச்சு. கேமரா மற்றும் இந்த உங்க மக்களுக்கு பேசுற அந்த நாகரிகம் கருதி பல வார்த்தைகளை வந்துட்டு சொல்ல விரும்பவில்லை. குழந்தைங்களுக்கு ஒரு சிம்பிள் ரூலை கத்துக் கொடுங்க. எந்த ஒரு தொடுதலும், அது இப்படி பண்றது எதுவாக இருந்தாலும் உனக்கு பயமா இருந்துச்சு, உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, அல்லது உனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னா தட் இஸ் ராங். அதுலயும் முக்கியமான விஷயம், ஈவன் இஃப் இட் இஸ் ஃப்ரம் சம்ஒன் யூ நோ, உனக்கு தெரிஞ்சவங்களே எவனாவது அந்த மாதிரி பண்ணா கூட அது தப்பு தான். சைல்டு சேஃப்டின்றது ஸ்ட்ரேஞ்சர்ஸ், தெரியாதவங்களை அவாய்ட் பண்றது மட்டும் இல்ல, ஆஸ் அ பேரண்ட்ஸா கிட்ஸோட அந்த பிஹேவியரல் பேட்டர்னை கவனிக்கிறதும் ஒரு முக்கியமான ரியல் ப்ரொடெக்ஷன் தான். இந்த அவேர்னஸ் தான் இன்னொரு குழந்தைய காப்பாத்தும். சும்மா பார்த்தோம் போனோம்னு இல்லாம யாருக்காவது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு குழந்தைங்க இருக்கிற வீட்டுல அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. சும்மா அந்த நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு நடக்கிற வரையும் அது நியூஸ் தான். உங்களுக்கு நடந்தாதான் வலியும் வேதனையும் அவனுக்கு வந்தாதான் தெரியும். இப்ப தலை வலிக்குதுன்றாங்க, வயிறு வலிக்குதுன்னு சொல்றாங்கன்னா அவனுக்கு வந்தாதானே தெரியும். இன்னும் சப்ஸ்கிரைபும் பண்ண வேணாம், லைக்கும் பண்ண வேணாம், கமெண்ட்டும் பண்ண வேணாம், ஒன்னும் பண்ண வேணாம், ஷேர் பண்ணுங்க, யாருக்காவது தெரியட்டும். வரேன்.